இப்போ படிக்கிறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒருத்தன் அச்சீவ் பண்றதுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய தேடினேன், ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. ஒருத்தர் ஒன்று வித்தியாசமா சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் இருந்தாரு. இவர் ஒரு சாதாரண ஸ்விம்மராக தான் இருந்தார். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய கோல்டு ஜெயிச்சவர். சாதாரண ஸ்விம்மர். இவரை பெரிய ஸ்விம்மராக மாற்றினது யாருன்னா அவருடைய கோச். கோச் அப்படி என்ன பண்ணாரு, என்ன வித்தியாசமா பண்ணாரு, இவர் இத்தனை மெடல் ஜெயிச்சாரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ப்ராக்டிஸ். 6 hours 6 இயர்ஸுக்கு ஒரு நாள் விடாம ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி தானே இவர் கஷ்டப்பட்டிருக்காரு. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே விஷயத்த 6 மணி நேரம் பண்ணணும்னா 3 நாள்ல போர் அடிச்சிடும். நம்மளுக்கு போர் அடிச்சிருமா? அடிச்சிடும். கிளாஸ் 6 நிமிஷம் 60 நிமிஷம் போனாலே போர் அடிச்சிடும், அப்படித்தானே? 6 மணி நேரம் 6 வருஷத்துக்கு பண்றாரு. போர் அடிக்கிறத தாண்டி பண்றாரு. அப்போ சக்சஸ் அச்சீவ் பண்றவங்க இந்த போர் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த போர் அடிக்கிற விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். நிறைய நேரம் என் கிளாஸ் போர் அடிக்கும், ராஜா சார் கிளாஸ் ரொம்ப போர் அடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சாலும் அதை தாண்டி நீங்க கண்டினியூ பண்றீங்கல்ல, அதுதான் வெற்றியாளனுடைய அடையாளம். முகமது அலிட்டு போயிட்டு நீங்க எவ்வளவு புஷ்அப்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு வலிக்கிற வரைக்கும் நான் எண்ணவே மாட்டேன், எனக்கு எப்போ வலிக்க ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து தான் எண்ணுவேன் அப்படிப்பார். எனக்கு வலிக்க ஆரம்பிக்கும் போது தான் எண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கிளாஸ் கவனிக்க தோணும், சில நாள் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அன்னைக்கு எல்லாவனுமே கவனிப்பான். சரியா? அன்னைக்கு எல்லாவனுமே கவனிப்பான். படிக்கிறவன், படிக்காதவன், பாஸ் ஆகிறவன் எல்லாருமே கவனிப்பான். ஆனால் கிளாஸு போர் அடிக்கும் போது, கிளாஸு 1.5 மணி நேரம் தாண்டி போகும்போது, கிளாஸு எடுக்கும்போது, உங்களுக்கு பசிக்கும் போது, இந்த விஷயங்களையெல்லாம் தாண்டி, உங்கள் போர்டமை தாண்டி, உங்கள் பிரச்சனைகளை தாண்டி கவனிக்கிறீங்கல்ல, அதுதான் ஒரு வெற்றியாளனின் அடையாளம். சரியா? ஈஸியா இருக்கும்போது படிக்கிறது மேட்ரு கிடையாது, கஷ்டமா இருக்கும்போது போர் அடிக்கும் போது படிக்கிறது தான் மேட்ரு. இந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்து, போர் அடிச்சாலும் கஷ்டமா இருந்தாலும் படிங்க, கஷ்டமா இருந்தாலும் படிங்க. கஷ்டமா இருந்து படிச்சாதான் ஸ்டேஜ்ல ஏறும்போது ஒரு மரியாதை இருக்கும். நான் ஈஸியாக படித்தேன், நான் ஈஸியாக தான் நான் ஒத்துக்கிறேன், நான் பாஸ் ஆகிறது ஈஸியாக தான் பாஸ் ஆனேன். அதனால என்னுடைய கதைக்கு மதிப்பே இருக்காது, என் கதைக்கு மதிப்பே கிடையாது. 4 வருஷம் கஷ்டப்பட்டு இங்கிலீஷை திக்கி திணறி 2 வருஷமாக படித்து ஒருத்தர் ஸ்டேஜ் ஏறி பேசினாருன்னா அவரு கதைக்கு மரியாதை இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிக்கும் போது தான் அந்த வெற்றிக்கு ஒரு மரியாதை இருக்கும். சரியா? ஸோ கஷ்டப்படுங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க, சந்தோஷமாக கஷ்டப்படு. இன்னும் ஒரே ஒரு கதை சொல்லிட்டு முடிச்சிடும். சரியா? ஒரு பறவை இருக்குது. ஒரு பறவை மேலேருந்து கீழே பறக்கணும். அம்மா அப்பா பறந்துட்டாங்க, இந்த பறவை இருக்குது. இந்த பறவைக்கு இருக்கிற குட்டி, இதோடைய தம்பி தங்கச்சி எல்லாம் பறந்துருச்சு. ஆனால் இந்த பறவைக்கு பறக்கிறதுக்கு பயம். ஏன்? பறந்தா கீழே விழுந்துருவோன்னு பயம். அம்மா அப்பா பறந்துட்டாங்க, அதை பார்த்து நம்பிக்கை வரலை. நம்மளை விட கீழே இருக்கிறவங்க பறந்துட்டாங்க, அதை பார்த்தும் நம்பிக்கை வரலை. நம்ம பறப்போமா அப்படின்னு ஒரு பயம். ஒடியே வந்து அந்த எட்ஜில் வந்து இப்படி நின்றும். பயம், பறக்க முடியுமா, கீழே விழுந்துருவோமா அப்படிங்கிற பயம். யாராவது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருக்குது. பறந்தா தான் சாப்பாடு கிடைக்கும், பறக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. அம்மா பறந்துட்டாங்க, அப்பா பறந்துட்டாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் பறந்துட்டாங்க, இதெல்லாம் பறக்கிறதுக்கு நம்பிக்கை வரலை. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சாப்பாடு எடுத்துட்டு, நம்ம பறக்க முடியாத ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட போகிறாங்க. சாப்பாடு எடுத்து போடனே நிம்மதி, அம்மாவுக்கு நம்ம மேலே பாசம் அன்பு, நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு நினச்சி போகிறாங்க. இப்படி போகும்போது சாப்பாடு வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா இங்கே நிற்கிறாங்க, பறவை இங்கே நிற்கிது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் சாப்பாடு கிடச்சிரும். ஆனால் அம்மா வரமாட்டேங்காங்க. இங்கிருந்து ஒரு எட்டி பார்க்குறாரு, சாப்பாடு கிடைச்சிரும்னு பார்க்குறாரு, கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எட்டுன உடனே கீழே விழுந்துரு. கீழே விழுந்தாச்சு. ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு பயம், ஐயையோ கீழே விழுந்துட்டோமே, அம்மா இப்படி சதி பண்ணிட்டாங்களே, சாப்பாடு கொண்டு வர மாதிரி ஏமாத்திட்டாங்களே அப்படின்ட்டு. கீழே விழுந்து 10-11வது செகண்டில்
ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த பறவை ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிருது. இப்போ தான் அந்த பறவைக்கே தெரியுது நம்மளால் பறக்க முடியும்னு தெரியுது. இது ஒரு சாதாரணமான கதை. இது பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. அதில் இருந்தால் சுட்டேனா. இது எதுக்கு 10ஆம் கிளாஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க? இந்த கதையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பறவையுடைய கதை கிடையாது, இது நம்மளுடைய கதை. நம்மளால் பறக்க முடியாது, எனக்கு இது வராது, என்னால் இது முடியாதுன்னு நம்ம நினைக்கும் போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோ, நம்ம அம்மா அப்பாவோ, நம்ம வாத்தியாரோ, உன்னால் முடியாதுன்னு நீ நினைச்சாலும் பரவாயில்ல, உன்னால் முடியும்ட்டு நான் நினைக்கிறேன்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம். நீங்கள் முடியலன்னு நீங்கள் நினைச்சாலும் பரவாயில்ல, உங்கள் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னால் முடியும்னு சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் வாத்தியார் சொல்கிற ஒரு வார்த்தை, உங்களால் முடியும்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை, அதில் இருந்து மோட்டிவேஷன் எடுத்துக்குங்க. என்னைக்கு உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற மோட்டிவேஷனுக்காக படி. பக்கத்தில் இருக்கிற அந்த ஜீவனுக்காக, நம்மளை நம்பி இருக்கிற அந்த ஜீவனுக்காக கண்டிப்பாக ஒரு முயற்சியை போடும். சரியா?